இந்த பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலை கட்டி வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற கல்லிப்பள்ளி தானசார் அவர்களே, தமிழ்குமரன் அவர்களே, கண்ணன் அவர்களே, மதுரை செல்வம் அவர்களே, சிம்ரன்ஜி அண்ட் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். முக்கியமாக வந்து கமல்ஹாசன் சார் அவர்கள் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து. கமல் சார் வந்து இப்போ சொன்னாங்க வந்து இந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் அப்போவே வந்து டெரஸில் வந்துட்டு ரஜினி இப்போ ஆஃபீஸ் பெருசாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், இந்த ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் பிஸி ஆகிட்டார், நானும் வந்து நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியஸாக சிவாஜிக்கு அப்புறமா வந்து பேசுகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி லாஸ்ட்டு வரும்போது அவர் டோன்லேயே கொஞ்சம் இதாக இருந்தது, படம் பண்ணணும் அப்படின்னு. சரி சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டைரக்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து இது 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சார் அது வந்து சரியாக திஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து வேறு ஒரு படம் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இது வந்து நான் விலகிக்கிறேன் சார், நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி, அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சார் ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பற்றி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணுறோம், டைம் கன்சியூமிங். ஸோ அதனாலே வந்து அதை வந்து நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்துவை நம்ம வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். இப்போ கமல் முதலே சொன்ன மாதிரி இந்த டென்ஷன் எனக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், கமல் வந்து கூப்பிட்டு ரஜினி நான் கதையும் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான் பெரிய ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு நமக்கு. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம போட்ட பிறகு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை கமல் சார் இந்த கதையெல்லாம் வேண்டாம், எல்லாம் நம்ம தலையில் கட்டிடாதீங்க, நீங்கள் கதையை கேட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதையை கேட்டார். ஸோ கதை கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லி என்ன பண்ணால் கூட அஸ்வத் மாரிமுத்து மேலே வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்காக எல்லாமே வந்து உங்கள் தலைமையில் நம்ம போட்டுட மாட்டோம். 100% நம்ம எல்லாம் சேர்ந்து இட்ஸ் எ குரூப் ஒர்க், இட்ஸ் எ கம்பைன்டு ஒர்க், இட்ஸ் எ டீம் ஒர்க். எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஓன்லி சக்ஸஸ் நோக்கி தான் நாம் வந்து இதை உழைப்போம். டெஃபினெட்லி படம் நல்லா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெரி எனர்ஜெட்டிக் டைரக்டர், யங் பிளட். அவர் படம் வந்து டிராகன் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்டர்டெயின் மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், அதோட ஒரு நல்ல மெசேஜ் வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஹேர் த கேமராமேன் அண்ட் க்ரூ. ரொம்ப 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 திஸ்டிங் நல்லா வந்திருக்கு. கடவுள் பணத்தில் நல்லா வரணுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் கமலில் என்னுடைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஆல்ரெடி நம்ம எவ்வளோ சொன்னால் கூட அது வந்து கம்மி தான். அவர் வந்து எனக்கு வந்து அவர் செஞ்சுருக்கிற எனக்கு வந்து உதவியா இல்லை என்கரேஜ்மெண்ட்டா இல்லை கோஆப்ரேஷனாக என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அதுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது. 75, 76, 77 அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டார். அப்போ தான் நான் புதுசாக வந்ததெல்லாம். இளமை மஞ்சளாகிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எவ்வளோ பெரிய பேர் புகழும் எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்த படம் அது. அதில் முதல்ல நான் பண்ணுறதா இல்லை, அந்த கேரக்டர் வந்து ஜெய் கணேஷ் பண்ணுறதா இருந்தது. நான் அது கன்னடா, தெலுங்கு, தமிழ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் டேட் கேட்கும்போது டேட் கிடையாது. அப்புறம் கமல் வந்து ஃபோன் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி, இல்லை சார் இளமை மஞ்சள் ஆகிறதுன்னு போடுறீங்க,
நீங்கள் ரஜினி போடுங்க, ஸ்ரீதர் சார்கிட்டே சொல்லி, அதுக்கப்புறம் அவரே என்னை ஃபோன் பண்ணி, ரஜினி நான் கூட டேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள் வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரால் தான் அது இளமை கொஞ்சம் அழைக்கிறது படமே நான் பண்ணது. அதில் ஒரு சீக்வன்ஸ் வருது, அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கமல் வருவாங்க, நான் இந்த பக்கம் நின்றுட்டு அவர் பேர் கூப்பிட்ற, கமல் இந்த பக்கம் பார்க்குறாரு, இங்கே இங்கே அப்படிங்கிற. இன்னும் ஒரு வருதுக்கு முன்னாலே வந்து நான் டைரக்டர் சார் ஸ்ரீதர் சார் கிட்ட பேசும்போது நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரி நல்லா இருக்குது, பட் கமல் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் டெஃபினட்டாக நினைக்க மாட்டார். சரி பார்க்கலாம். சரி வந்தாங்க கமல் இப்படி நான் சொல்லிட்டு இங்கே இங்கே கமல் ரஜினி சூப்பர் அப்படின்னு சொன்னார். ஸோ சூர்யா சார் வி அப்ரிஷியேட்டட் ஸோ மச், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஸோ நைஸ் அப்படின்னு. ஸோ ஈவன் அது ஆடுபுலி ஆட்டம், அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு மோட்டர் பைக்கில் ஷேவ் பண்ணிகிட்ருப்போம். ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வந்துடுவான், போலீஸ் வந்துடுவோம். அப்படியே ஓடி போகும்போது அதுக்கப்புறம் பைக்கில் போகும்போது அவர் ஷேவ் பண்ணிட்டு தானே இருந்தேன். சரி ஷூட் பண்ணும்போது சார் ஷேவ் பண்ணிவிட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பி முத்துராமன் ஷேவ் பண்ணிவிட்டு ஓட்டுறதா, ஐயோ என்ன இது, அதெல்லாம் வேண்டாம். அப்போ கமல் பக்கத்தில் இருந்தார். சார் நல்லாயிருக்கும் சார், அது இதெல்லாம் புதுசு, அவர் புதுசு பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு கமல் செஞ்ச அந்த உதவிக்கெல்லாம் என்கரேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் அவருக்கு அது சொல்லிகிட்டே போகலாம். அது டெஃபினெட்லி. ஸோ இந்த படம் நாம் பண்ணுறது ராஜ்கமலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது எனக்கு. அண்ட் இப்போவும் சொல்கிறேன், கமல் சார் அப்படியே விட்டுடாதீங்க, படத்தில் நீங்கள் பார்த்து அப்பப்போ உங்களுடைய நீங்களும் இன்வால்மெண்ட் இங்கே இருக்கணும். அண்ட் இந்த படம் டெஃபினெட்லி நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, நல்லா வரணும். அண்ட் உங்களுடைய பிளெஸிங்களால் நாளைக்கு படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்டு சிம்ரன்ஜி கூட ஆஃப்டர் பேட்டை என்னுடைய பேர் ரொம்ப ரொம்ப ஜனங்கள் லைக் பண்ணாங்க. அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாக நல்ல சீன்ஸு அண்ட் நல்ல கேரக்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு அஸ்வத் சொன்ன மாதிரி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு த்ரில்லர் இந்த படம் வித் அனீஸ் மியூசிக். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மகேந்திரன், அவரை பற்றி என்ன சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் அது கம்மி தான் ஆகும். ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ரைட் ஆன் திஸ் திங் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவருடைய இதே வேறு, அவர் பணம் அது இதை பற்றியெல்லாம் அதெல்லாம் அவருக்கு சினிமா க்ரியேட்டிவிட்டி அதில் தான் ஒரு வாழ்க்கையே. அதுக்கு கரெக்டாக அவர் போக்கில் விடாமல் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு மகேந்திரன் அந்த மாதிரி அவர் கிடைச்சது எனக்கு மிக மிக சந்தோஷம். நன்றி, தேங்க்யூ.